இங்க பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க. 100 ரூபா மொய் வைக்கலாம்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்றான். 50 ரூபா மட்டும் மொய் வைங்க போதும்னு சொல்லி அவங்க பொண்டாட்டி சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு ஆயா என்னோட மொய் கவர்ல மட்டும் என் பேர் எழுதி கொடுப்பா, நீங்க எழுத தெரியாதுப்பான்றாங்க. எவ்வளவுங்க நீங்க மொய் வைக்க போறீங்க? 2000 ரூபா மொய் வைக்க போறேன்பா. அப்படியா சரிங்க, நான் உங்களுக்கு தமிழ்ல எழுதி தரேன்னு சொல்லிட்டு இவரோட நேம் எழுதி கொடுத்துறாரு. எப்படியும் சிம்பிளா நம்மளும் ஒரு 2000 ரூபா மொய் வச்ச மாதிரி கணக்கு ஆயிடுச்சுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. இவங்க வீட்டுல சாப்பிடுறதுக்காக ஹஸ்பண்ட் மாமியார உட்கார வச்சுட்டு சாப்பாடையும் போட்டுறாங்க. என்னங்க உங்களுக்கு வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. என்னமா செஞ்சுக்கிறேன்? சாம்பார் ரசம் கூட்டு செஞ்சிருக்காங்க, எனக்கு கொஞ்சம் ரசம் ஊத்துமா. இவங்களும் குக்கர்ல செஞ்சு வச்சிருக்க சாம்பார் அப்படியே ஃபில்டர் பண்ணி ஊத்துறாங்க. மாமியாரே உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு சாம்பார் வேணுமா. கரண்டியை லைட்டா உள்ள விட்டு கலக்கிட்டு சாம்பார் மட்டும் எடுத்து ஊத்துறாங்க. கொஞ்சம் கூட்டு வையமா. அதே குண்டால இருக்கிற கொஞ்சம் காயம் எடுத்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வைக்கிறாங்க. இந்த பக்கத்து வீட்டு லேடி சரியான கேடி, உங்க வீட்டுல எதுவுமே சமைக்க மாட்டாங்க, எதா இருந்தாலுமே பக்கத்து வீட்டுல வந்து தான் வாங்கிட்டு போவாங்க. கொஞ்சோண்டு சக்கரை கூடமா. இவங்களும் டம்ளர்ல கொஞ்சமா போட்டு விடுறாங்க. உங்க மாமியார் கிட்ட மட்டும் நான் கேட்டுதான்னு வச்சுக்க, டம்ளர் வழியே சக்கரை கொடுத்துருப்பாங்கன்றாங்க. இருங்கக்கா நான் ஒரு நிமிஷத்துல வந்துடும் சொல்லி சக்கரை டீ தூள் பால் சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நீங்க எங்க மாமியாரை பாராட்டக்கூடாது, எப்பவுமே நீங்க என்னதான் பாராட்டணும். போயிட்டு வாங்க. தலைமை வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா வீடு ஃபுல்லா துணியா இருக்குது. இன்னும் இதை மச்சு வைக்கலான்னு சொல்லி கேட்கறான். அந்த துணியை துவச்சது நானு, உங்க அம்மாவை காய வைக்க சொல்லு. அந்த துணியை ஊற வச்சவன் நாண்டி, நான் தானே மேல திரும்ப காய போட்டேன். அது கிளிப்பு போட்டவன் நாண்டி, காஞ்ச துணியை எடுத்துட்டு வந்தது நான் தான். இப்ப நீங்க தான் மச்சு வைக்கணும். எம்மாடி இதுல நான் தான் மாமியாரு, நீ மருமங்க, புரியுதா? நான் உங்க வீட்டுக்கு வேலை செய்யறதுக்குலாம் ஒண்ணும் வரல, என் வேலையை நான் பாத்துறேன், உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க. என்னடா அவன் பொண்டாட்டி இப்படி பேசுறா சொல்லி அவங்க புள்ளகிட்டேயும் கேட்டா அவரே எல்லா துணியும் மச்சு வச்சிருக்காரு. அம்மாவும் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் வீட்டுல பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இது எதுவுமே தாங்க முடியாம ஒரு நாள் இவன் காதுலயே ரத்தம் வந்து மயங்கி கீழே வந்துடுறான். இவர் கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் காமிச்சா உங்க பிள்ளைக்கு சவுண்ட் அமேனியான்னு சொல்லி ஒரு நோய் இருக்குது, அவர் எப்பவுமே பின்ட்ராப் சைலண்ட்ல மட்டும் தான் வச்சிருக்கணும், யாராச்சும் சத்தம் கத்தம் போட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அவர் ஆட்டு டமால்னு வச்சிருன்னு சொல்லிடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வீட்டுல சண்டை போடக்கூடாதுன்னா இப்படி ஒரு பிளானே அவர் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா இவங்க ரெண்டு பேருமே பேசிக்காம கையசவிலே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்ததுமே தலைமை பயங்கரமா ஷாக் ஆகிறான். அப்படியே இந்த படத்தை முடிகிறாங்க.